இந்த ஃபவுண்டேஷனை சுற்றி நிறைய இடத்துல இந்த சந்தோஷன்ற வார்த்தையை பார்த்தோம் சார். எதுக்காக சார் இந்த சந்தோஷன்ற வார்த்தையை காயின் பண்ணியிருக்கீங்க? முதலில் வணக்கம், சந்தோஷம். சத்குருவே சரணம். எல்லாம் வல்ல குருவின் பேரருளின் பெரும் கருணையினால் எல்லோரும் எல்லாம் பெற்று இன்புற்று வாழ வையகம் சாந்தியும் சமாதானமும் சந்தோஷமும் அடைய பரிபூர்ண நல்லாசிகள். சந்தோஷம் சந்தோஷம். ஏனென்றால் இன்றைய வாழ்க்கையில் எல்லோருக்கும் தேவை அமைதி, சந்தோஷம்தான். எந்த பணிகளை செய்தாலும் முடிவிலே நமக்கு கிடைப்பது சந்தோஷம். ஒரு குழந்தை பிறக்கிறது, பிறந்தவுடன் எல்லோருக்கும் அது சந்தோஷத்தை கொடுக்கின்றது. அது முதலில் பேசுகின்ற பொழுது சந்தோஷத்தை கொடுக்கின்றது. நல்ல உடைகளை உடுத்தி அழகாக இருக்கின்ற பொழுது சந்தோஷத்தை கொடுக்கிறது. அது பள்ளியில் சேர்க்கப்படுகின்ற பொழுது ஒரு சந்தோஷம் கிடைக்கிறது. அது தன் மழலை வாயால் அற்புதமாக பேசுகின்ற பொழுது ஒரு சந்தோஷம் கிடைக்கிறது. ஆக இப்படி மனித வாழ்க்கை முழுமையாக ஒரு நிறைவு பெறுகின்ற பொழுது அந்த நிறைவிலே சந்தோஷம்தான் கிடைக்கின்றது. ஆகவேதான் நாம் எதை இழந்தோமோ, எதை மறந்தோமோ அதை மீண்டும் பெறுவதற்காக தூண்டுதல்களாகத்தான் இது சந்தோஷம். ஆகவே இந்த பிரபஞ்சமே சந்தோஷத்தில் தான் இருக்கிறது. இழந்த மறந்த அந்த சந்தோஷத்தை மீண்டும் சந்தோஷம் 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 என்று சொல்ல சொல்ல நாம் எதை சொல்லுகிறோமோ அதுவாகிறோம். நாம் இந்த சந்தோஷ அலைகள் முழுவதும் பரவ பரவ உலக மாந்தர்கள் அனைவரும், உலக உயிர்கள் அனைத்தும் அந்த இன்புற்று வாழ்வதற்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்குகிறது. அதனால்தான் அந்த சந்தோஷம். சிறப்பு சார். குருஜி, இப்போ நிறைய விஷயங்கள் உங்களுடைய ஃபவுண்டேஷனை சுற்றி நான் ஏற்கனவே நோட் பண்ணது சொன்னது போல் இன்னும் நிறைய கேள்விகள் இருக்குது. இந்த 1 minute சைலன்ஸ் பற்றியும் மெடிடேஷன் பற்றியும் உங்களுடைய ஃபவுண்டேஷனை சுற்றி அப்படியே நம்ம பேசலாமா? பேசுவோம். சந்தோஷம். குருஜி, கரெக்டாக நம்ம வெளியில் வரும்போது கரெக்டாக அந்த 1 minute சைலன்ஸ்க்கான அந்த 1 hour ஒரு வாட்டி பெல் அடிக்குது. இது வந்து ரெகுலராக எப்படி ஃபாலோ பண்ணுறீங்க? ஆமாங்க. இப்போ காலையில் ஒரு 7 மணி முதல் மாலை 6 மணி வரை மணிக்கு ஒரு முறை இந்த அமைதி, 1 நிமிட அமைதி. மனம் பல்வேறு சிந்தனைகளில் இருக்கின்ற பொழுது இந்த மனதை ஒரு நிலை அமைதிப்படுத்திய பிறகு மீண்டும் இந்த மனம் புத்துணர்ச்சியும் புதிய தெம்பையும் பெறுகிறது. ஆகவே மனம் சோர்வின்றி எல்லா கடமைகளையும் செய்ய அது தூண்டுகோலாக இருக்கிறது. அதனால்தான் பரபரப்பான இந்த உலகத்தில் மணிக்கு ஒரு முறையாவது இந்த 1 நிமிட அமைதியை காத்து வந்தால் மனம் செம்மைப்படுகிறது, அமைதி பெறுகிறது. மனம் ஆக்கத்திற்கும் ஊக்கத்திற்கும் பயன்படுகிறது. நம்ம ரெகுலர் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய ஐடி செக்டரில் ஏதாவது பேசிக்கிட்டே இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. 1 hour ஒரு வாட்டி 1 நிமிஷமாவது சைலண்ட்டாக இருங்கன்றதே ஒரு பெரிய டாஸ்காக இருக்குது எல்லாருக்கும். இந்த நிலையில் உலக அமைதிக்காக ஒரு விஷயத்தை முன்னெடுத்திருக்கீங்க. 1 நிமிஷம் எல்லாரும் அமைதியாக இருக்கணும், இருந்தால் உலகத்துக்கு நன்மை, தனி மனுஷனுக்கும் அது நன்மைன்னு. இந்த 1 நிமிஷத்தில் என்ன விஷயங்கள் மாறப்போகுதுன்னு நினைக்கிறீங்க? என்ன மாறணும் அப்படின்னு நாம் நினைக்கிறோமோ அதையெல்லாம் மாற்றலாம். ஏனென்றால் மாற்றம் ஒன்றே மாறாததுன்னு சொல்கிறோம்.